வணக்கம் நண்பர்களே, இந்து தகவல் 360 சார்பாக இன்று நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்தியன் ரயில்வேல இந்த வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயினை விட்ட பிறகு அது டிக்கெட் கட்டணம் அதிகமாக இருக்கிறதுனால சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிறதுக்காக தான் புதுசாக அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் புதிய வகை இந்த ட்ரெயினில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வகையான ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட தூரம், அதாவது 1500, 2000, 3000 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரத்துக்கு ஓடக்கூடிய ட்ரெயின்களாக இருக்கும். படுக்கை வசதி இருக்கும், அதே போல் அன்ரிசர்வ் கோச்சிங் இருக்கும். ஆனால் இதில் ஏசி கோச்சுகள் எதுவுமே இதில் இருக்காது. அதாவது பாதி அளவு பாதி கோச்சுகள் கிட்டத்தட்ட 8-9 கோச்சு ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கும், இன்னொரு 8-9 கோச்சு அன்ரிசர்வ் கோச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்கள் தான் அமிர்த் பாரத் ட்ரெயின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்களை 4 ட்ரெயின்களை இந்த பீகாருக்கும் டெல்லிக்கும் அதே போல் பீகாருக்கும் கல்கத்தா பக்கத்துக்கும் நமது பாரத பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அந்த ட்ரெயின்கள் எவை அப்படிங்கிற பற்றிய அறிவு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமாம் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பீகார்காரங்க ட்ரெயினை பயன்படுத்துகிற அளவுக்கு மற்ற மாநிலத்துக்காரங்க பயன்படுத்துகிறாங்களே தெரியலை. ஏன்னா பீகார் மாநிலத்தில் குறிப்பாக அந்த பாட்னா அப்படிங்கிற ஊர், அதான் தலைநகரம். அதில் பார்த்தீங்கன்னா பாட்னான்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் பாடலிபுத்திரம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டானாப்பூர்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே அங்கே உள்ள முக்கியமான ஸ்டேஷன் தான். இந்த ஊருக்கு போகக்கூடிய எந்த ட்ரெயின்களுமே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ். எல்லா ட்ரெயின்களுமே எப்போ பார்த்தாலும் லட்சக்கணக்கில் கூட்டம் தான். எங்கே இருந்தால் வராங்களோ எங்கே தான் போகிறாங்களோ தெரியாது. ஆனாலும் அந்த கூட்டங்களை ரயில்வே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 புதிய அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் வண்டிகளை பாட்னா பேஸாக விட்டுருக்குறாங்க. அதுவும் இந்த 2025 ஜூலை 18 முதல் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எவைன்னு பார்க்கும்போது, நம்பர் 1 ராஜேந்தர் நகர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் பீகாரில் இருக்குது. அந்த ராஜேந்தர் நகரில் இருந்து நியூ டெல்லிக்கு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு புதிய இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட்டுருக்குறாங்க. அதே போல் பாபுல்தாம் மோத்திஹரி, இந்த மோத்திஹரிங்கிற ஸ்டேஷனில் போய் நான் நேபாள் போகும்போது பஸ் ஏறி இருக்கிறேன். அந்த ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மோத்திஹரி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருந்து ஆனந்த் விஹார் டெர்மினல்ஸ், இந்த ஆனந்த் விஹார் டெர்மினல்ஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, டெல்லியில் உள்ள இன்னொரு ஸ்டேஷன். ஸோ இதுக்கு இடையில அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தர்பங்கா டு லக்னோ, அதாவது லக்னோவில் உள்ள கோமதி நகர் அப்படிங்கிற இடத்துக்கு வண்டி விடுறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு புது அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட போகிறாங்க இந்த ஜூலை 18 இருந்து. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னாக்கா மால்டா டவுனில் இருந்து லக்னோ வரைக்கும் இது எல்லாமே பீகார் வழியாக தான் போகுது. ஸோ அதுலேயும் ஒரு புதுசாக, அதாவது கோமதி நகர், லக்னோவில் உள்ள கோமதி நகர் அப்படிங்கிற இடத்துக்கும் புதுசாக ஒரு அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸை விட போகிறாங்க. இந்த 4 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஸ்லீப்பர் கோச், அதாவது ஏசி அல்லாத ஸ்லீப்பர் கோச், அப்புறம் 11 ஜென்ரல் கோச், அன்ரிசர்வ் பயணிகள் ஏறுவதற்கு 11 ஜெனரல் கோச் இதில் போட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 எஸ்எல்ஆர் கோச், அண்ட் டிசபிலிட்டி பர்சன்ஸுக்காகவும் லேடிஸுக்காகவும் ஒரு அரைப்பட்டி இருக்கும் இல்லையா, அது லக்கேஜ் ஏற்றுறதுக்கு சேர்த்து அது இருக்கும். இது போக ஒரு பேண்ட்ரி கார். இவ்வளவு அமைந்த இந்த அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களை இந்த 4 புதிய வழித்தடங்களில் ஜூலை 18 முதல் ஓடத் தொடங்கிவிட்டது. இதே போல அமிர்த் பாரத் ட்ரெயின்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் ஓடக்கூடிய ட்ரெயின்கள் ஆகினால இங்கே என்ன சென்னைக்கும் டெல்லிக்கும் இல்லை சென்னைக்கும் சண்டிகாருக்கும் இல்லை சென்னைக்கும் ஹவுராவுக்கும் இடையில ஓடக்கூடிய அந்த மாதிரி ட்ரெயின்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நண்பர்களே, இந்த செய்தி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.